ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு சொன்னால், சிம்பிளாக சோயாவை வச்சு கீமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 100 கிராம் சோயாவை சுடு தண்ணியில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி தழை, 4-5 ஊற வச்ச முந்திரி, தக்காளி 2 இதை நான் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச சோயாவை நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அதையும் பல்ஸ் மோடில் குறைன்னு அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய், கடுகு போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு, 2 பட்டை, 1 கிராம்பு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த டொமேட்டோ பேஸ்ட்டு, நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி முந்திரியை ஊற வச்சுட்டு தக்காளி கூட அரைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கும். எதுக்காக முந்திரி போடுறோம் அப்படின்னா, நல்ல ஒரு ரிச் டெக்ஸ்டர் இருக்கும் குழம்புல, அதுக்காக தான். நீங்கள் முந்திரி இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தேங்காய், ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சிரவிட தேங்காய் அதில் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். முந்திரி தான் போடணுங்கிறது இல்லை. நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளி விழுது அதை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிறோம். நல்லது கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இதுக்கப்புறம் இதுக்குள்ளே மசாலா என்னென்ன போட போகிறோன்னா, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, இந்த 4 மசாலாவும் இதில் ஆட் பண்ணியிருக்கு. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் எவ்வளோ கிரேவி பண்ண போகிறீங்களோ அந்த குவான்டிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி, எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். நல்லா பச்சை வாசலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த சோயா, அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா, இந்த மசாலா எல்லாம் இந்த சோயா கூட மிக்ஸ் ஆகி கொஞ்ச நேரம் இந்த மசாலா கூடயே இந்த சோயா வெந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் உப்பு இதெல்லாம் நல்லா அந்த சோயாவில் இறங்கும். நல்லா ஓரளவுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு இதுக்கு தகுந்த மாதிரியே நான் முதலே போட்டுட்டேன். நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷனல் தான். நீங்கள் கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கொத்தமல்லி தலையும் போடலாம். நான் கொத்தமல்லி போட்டு அரைச்சதுனால டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், யம்மியான சோயா கீமா ரெடி. சப்பாத்தி கூட, பரோட்டா கூட எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.